முதல் மனைவியை அடித்து கொடுமைப்படுத்திய சித்தப்பா. தகாத வார்த்தைகளால் முதல் மனைவியை சரமாரியாக திட்டிய இரண்டாவது மனைவி. இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து முதல் மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்த நடிகர் சரவணன். இந்த சம்பவத்தில் உண்மையில் நடந்தது என்ன, வாங்க பார்க்கலாம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். 90ஸ்களுடைய தொடக்கத்துல வைதேகி வந்தாச்சு, பொண்டாட்டி ராஜ்யம் போன்ற படங்கள்ல ஹீரோவா நடிச்சவர் தான் நடிகர் சரவணன் அவர்கள். இவரை ஹீரோவா நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமானதை விட நந்தா படத்துல வில்லன் கேரக்டர் பண்ணியும், பருத்திவீரன் படத்துல கார்த்திக்கு சித்தப்பா கேரக்டர் பண்ணியும் மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானவர் தான் நடிகர் சரவணன். இந்த சித்தப்பா கதாபாத்திரம் இப்ப வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா இவர் நடிகர் சரவணன் அப்படின்னு சொல்றதை விட சித்தப்பா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, எதுக்கு இவரை பத்தி இப்ப பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய முதல் மனைவி சூர்யாஸ்ரீ, இவங்க சரவணன் அவர்கள் மீது ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, சரவணனும் அவருடைய இரண்டாவது மனைவி ஸ்ரீதேவியும் சேர்ந்து என்னை கொலை மிரட்டல் விடுறாங்க, என்னை கொடுமைப்படுத்துறாங்க, அடிச்சு துன்புறுத்துறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆவடி காவல் ஆணையரகத்துல புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1996 இருந்து 2003 வரைக்கும் நானும் சரவணன் அவர்களும் லிவிங் டுகெதர்ல இருந்தோம். பிறகு 2003 கல்யாணம் ஆச்சு. நான் கஸ்டம் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நிறைய காசு வரும். அந்த காலகட்டங்களில் சரவணனுக்கு படம் இல்லை. அவங்க குடும்பத்திலிருந்தே அடித்து விரட்டப்பட்டார். அப்போ நான் தான் அவருக்கு பண உதவிகள்ல இருந்து எல்லா உதவியும் பண்ணேன். ஒரு மனைவியா எல்லா சப்போர்ட்டும் நான் அவருக்கு பண்ணேன். பண ரீதியாகவும் இருக்கட்டும், மன ரீதியாகவும் இருக்கட்டும், எல்லா சப்போர்ட்டும் நான் அவருக்கு பண்ணேன். ஆனா அவர் இப்ப எனக்கு சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரவணனும் அவருடைய இரண்டாவது மனைவி ஸ்ரீதேவியும் சேர்ந்து என்னை அடிச்சு துன்புறுத்துறாங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. கிரில்லுக்கு அந்த பக்கம், கேட்டோட கிரில்லுக்கு அந்த பக்கம் தான் அவங்க குடும்பம். சரவணனும் அவங்களுடைய இரண்டாவது மனைவியும் ஒன்னா இருக்காங்க. நான் இந்த வயசுல தனியா இருக்கேன். இந்த கேட்டை தாண்டி என்னால போக முடியல, போனா எனக்கு கொன்னுடுவாங்கன்னு மிரட்டுறாங்க. இந்த 18ஆம் தேதிக்குள்ள நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னும் இந்த புகார்ல சொல்லியிருந்தாங்க. முதல்ல இவங்களுக்கு செட்டில்மெண்ட்டா 40 லட்சமா தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. பிறகு 10 லட்சம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 10 லட்சம் சரவணன் அவருடைய கடன் அடைக்கிறதுக்கு அவரே வாங்கிட்டாரு அப்படின்னும் சூர்யாஸ்ரீ அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல எனக்கு சாப்பாடு போட கூட யாரும் இல்லை, என்னுடைய குடும்பம் தான் என்னை பாத்துக்கிறாங்க, என்னுடைய அண்ணன் தான் எனக்கு சாப்பாடு போடுறான், எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் பணம் வேணும், எனக்கு மாசம் கூட காசு வேணாம், எனக்கு ஒரே செட்டில்மெண்ட்டா ஏதாவது கொடுத்துட்டா நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவேன். ஏன்னா இவருக்கு ஒண்ணுமே இல்லாத காலத்துல இவருக்கு எல்லாமா இருந்து உதவி செஞ்சது நானு, ஆனா இப்போ எனக்கு சாப்பாடு கூட இவர் போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு பகிரங்கமா சரவணன் மீது குற்றம் சாட்டியிருக்காங்க சூர்யாஸ்ரீ. இதுல சரவணன் பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ்ல நம்ம சரவணன் சித்தப்பாக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சது. அந்த பெரிய அமௌண்ட் இவங்க கைக்கு போல, அதனால இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சூர்யாஸ்ரீ. பிறகு சரவணன் சைட்ல இருந்து ஒரு சிறிய தொகை இவங்களுக்கு போயிருக்கு. பிறகு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப சேலம்ல சரவணன் ஒரு ஸ்டுடியோ ஓபன் பண்ணியிருக்காரு. மறுபடியும் இவருக்கு காசு வந்துருச்சு போல, அதனால நம்ம காசை புடுங்கலாம் அப்படின்றதுனாலதான் இவங்க இப்ப மறுபடியும் புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றபடி எதுக்காகவும் இல்லை, பணம் பேய் பிடிச்சது இந்த பொம்பளை அப்படின்னு சரவணன் சைட்ல இருந்து சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு சோசியல் மீடியால பார்க்கும்போது இதுல நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரவணன் இந்த ஹீரோவா நடிச்ச காலகட்டத்திற்கு பிறகு எந்த பட வாய்ப்புகளும் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டதாகவும், அப்ப இவருடைய முதல் மனைவி சூர்யாஸ்ரீ தான் இவருக்கு காசு கொடுத்து உதவி பண்ணதாகவும் சரவணனே அவருடைய வாயால பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. என் முதல் மனைவி தான் எனக்கு எல்லாமே பண்ணது, அவங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ்ல கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய முதல் மனைவி தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி 2வது திருமணம் பண்ண வச்சாங்க. ஏன்னா எங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால எங்களுடைய குழந்தை வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டதுனால அவங்க வேறொரு பொண்ணு கூட என்னை திருமணம் பண்ண வச்சு எங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கு. இந்த முதல் மனைவி சூர்யாஸ்ரீயை அடிச்சு துன்புறுத்தி நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் திருமணம் பண்ணாரு. ஆனா உண்மை என்னன்னா,
சூர்யா ஸ்ரீலாம் ஒன்றும் திருமணம் பண்ண சொல்லலை. இவரே தான் ஸ்ரீதேவி என்கிற ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காரு. முதல் மனைவி சூர்யா ஸ்ரீயும் வந்து இவர் காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு சாக்க சொல்லி இரண்டாவதா ஸ்ரீதேவி என்கிற ஒரு பெண்ணை மீண்டும் காதலிச்சு அவங்க லிவிங் டுகெதர்ல இருந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க. 2015 சித்தப்பா சரவணனும் இரண்டாவது மனைவி ஸ்ரீதேவியும் லிவிங் டுகெதர்ல இருந்திருக்காங்க. அப்ப இவங்க கர்ப்பமாகிட்டாங்க. அதனால 2019 இவரு இரண்டாவது மனைவியாக ஸ்ரீதேவியை திருமணம் பண்ணிக்கிறாரு. இதுல முதல் மனைவியோட ஒப்புதல் எங்க இருக்கு? ஆனா 2 பேரும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. பிறகு நாளடைவுல முதல் மனைவி கிட்ட இருந்து எந்த காசும் வரல, இவங்களால எந்த யூஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல் மனைவிக்கு சாப்பாடு கூட போடாம கொடுமைப்படுத்துறாரு சரவணன் அப்படின்றதா முதல் மனைவியோடைய குற்றச்சாட்டா இருக்கு. நிறைய இடங்கள்ல சித்தப்பா சரவணனே சொல்லியிருக்காரு, எனக்கு எல்லா விதத்திலையும் உதவியாக இருந்தது என்னுடைய முதல் மனைவி தான் அப்படின்னு அவரே சொல்லி, இப்ப முதல் மனைவி அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு கூட பார்க்காம அவங்கள இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. அந்த வீடியோல முதல் மனைவி வெளியிட்ட வீடியோலாம் பார்க்கும்போது இவங்க வயசை கூட பார்க்காம இரண்டாவது மனைவியாக இருக்கட்டும், சித்தப்பா சரவணனாக இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு ஹார்ஷா இருக்கு. நம்மளால அதை பார்க்க முடியுது. அதனால எப்படி இருந்தாலும் முதல் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம டிவோர்ஸ் பண்ணாம இரண்டாவது திருமணம் பண்ணதே சட்டப்படி குற்றம் அப்படின்ற காரணத்துக்காக இந்த முதல் மனைவி சூர்யா ஸ்ரீ வந்து என்ன புகார் கொடுத்தாலும் அது ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நெட்டிசன்களும் வந்து சித்தப்பு சரவணன் மேலதான் இவ்வளவு தப்பு, ஏயா நீலாம் இப்படி பண்ணலாமா, ஏயா இப்படி பண்ற அப்படின்னு பலரும் சரவணன் நோக்கி கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துல யார் மீது தப்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.